ஏ நெட்ட கொக்கே. சொல்லிடி குட்டச்சி. ஏய் 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 ஏய். அடச்சி நிறுத்து. நம்ம காலேஜ் போக போறதை நினைச்சாலே ஒரு வெக்கமா வருதுல்ல. என்னடா இது, காலேஜ் போனா ஜாலியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இல்லைன்னா போர் அடிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இல்ல போக பிடிக்கலன்னு சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசா இருக்கு, வெக்கமா வருது? அதெல்லாம் அப்படிதாண்டி. அப்படின்னா அப்படின்னா அப்படிதான். நீ பேசுறத பார்த்தா காலேஜ் படிக்க போற மாதிரி தெரியலையே. பின்ன பின்ன என்னை பார்த்தா எங்க அத்தை பையனை லவ் பண்ண போற மாதிரியா தெரியுது? தெரியுதா இல்லம்மா? தெரியுது, அப்படிதான் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல போடி. எனக்கு ஒரே வெக்கமா வருது. என் மாமா என்ன நினைச்சு நைட்டு பகலா கண் விழித்து காத்து கொண்டிருப்பார். யாரு? அவன் தானே பங்குனி வெயில் பல்ல காமிக்கிற அளவுக்கு வாயை பொழந்து தூங்கிட்டு இருப்பான். அப்படின்னா தப்பு தப்பா பேசாத பிள்ளை நெட்டச்சி என் மாமாவ. டேய் தம்பி, டேய் தம்பி, என்னம்மா? எழுந்திரிப்பா. அட போமா, இன்னும் விடியல, நீ வேற. மணி 12 ஆகுதுப்பா. நடு ராத்திரி 12 மணிக்கு எதுக்குமா வந்து எழுப்புறீங்க? தம்பி மதியம் 12 மணி ஆகுதுப்பா. என்னம்மா சொல்றீங்க? மதியம் 12 மணி ஆகுதா? ஆமாப்பா, சீக்கிரம் எழுந்து வா. ஐயோ, வெளியில போனா இந்த ஆளு வேற திட்டுவாரே. எந்த ஆளுப்பா? வேற யாரு, உங்க புருஷன்தான். அப்படியெல்லாம் அப்பாவை சொல்லக்கூடாது தங்கம். ஏங்குறேன் ஏங்குறேன். நீ ஏங்குனதெல்லாம் போதுமா, என்னன்னு சொல்லு. அது ஒண்ணுமில்ல பக்கடவாயா. நம்ம பொண்ணையும் என் தங்கச்சி பொண்ணு நெட்டச்சியையும் கொண்டு போய் உன் தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு வா போயிட்டு வரலாம். என்ன அவசரம், இரு, பொறுமையா போலாம். யோ ஆமத்தலையா கோடமுக்கா, நாளானைக்கு அவளுக்கு காலேஜியா. சரிம்மா சரிம்மா, போலாமா. ஏங்குறேன் ஏங்குறேன். திரும்பவும் ஏங்குறாளே, அடுத்தது ஏதாவது சொல்றதுக்குள்ளேயும் ஓடிடணும். சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நம்ம ஏதாச்சும் பேச வந்தாலே ஓடிடுறாரு இருந்தாலும். வர வர சரியில்லைப்பா இவரு.